எல்லா பொண்ணுங்க லைஃப்லையும் ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ஹாப்பியான ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நம்ம மைண்ட் அண்ட் பாடி ரொம்பவுமே சேஞ்சஸ் ஆகும். என்னடா திடீர்னு ப்ரெக்னன்சி பற்றி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வீடு ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நிறைய விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டதுனால சூப்பரான ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்கின் கோடு ரொம்பவுமே பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரி அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ரொம்பவுமே ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க ஹேர் ஆயிலில் 32 ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுனால ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அண்ட் தென் யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. கொஞ்சமாக ஆயில் எடுத்துட்டு காட்டனில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஹேரோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு சிலருக்கு ஃபோர்ஹெட்ல ஹேர்ஸ் இருக்காது, ரொம்ப ஆடாக தெரியும். அவங்க இந்த ஃபோர்ஹெட் ஜெல்லை ஜஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல ஹேர் இல்லையோ அங்கே அப்ளை பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணிட்டோம்னா டேஸ் போக போக பேபி ஹேர்ஸ் வரதை நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக பயோட்டின் ஹேர் கம்மிஸ் இது டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது மூலமாக ஹேர் க்ரோத் ஆகுதுன்றதை மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போல ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஜஸ்ட் இவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்க, டேக் பண்ணியிருக்கேன்.